சீமானோட தோல்விக்கு என்ன மெயின் ரீசனா இருக்கும்? மெயின் ரீசன் நம்ம என்ன சொல்றதுன்னா, ரீசன் ஆகும் நம்மளுக்கு எதுவும் தெரியல. ஆனா இவ்வளவு தோல்வியை பார்த்தாலும் இன்னமும் களத்தில் நிற்கிறாரு. அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? எந்த அரசியல் தலைவர் இவ்வளவு நாள் தோல்வியிலே இருந்தது, ஒண்ணு எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியாகவும் ரொம்ப நாள் தோல்வியிலே இருந்தது, இன்னும் களத்துல போர்ஸா நிற்கிறாங்க. அதை பார்க்கறப்ப எப்படி இருக்கும்? அதை நம்ம தைரியத்தை பாராட்டலாம். அவருடைய கொள்கை வந்து எனக்கும் அப்ப நான் வந்து 2021 எலெக்ஷன்ல வந்து அவருக்கு நானும் மொத்தம் 2 ஓட்டு அவருக்கு தான் போட்டுருக்கேன். இப்ப வந்து டிவி போட்டுருக்கேன். ஆமா, இப்போ இவ்வளவு வாட்டி தோத்ததுனால கூட நிக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க, இன்னும் அவர் கூட நிக்கிறாங்கல்ல, அதை பார்க்கறப்ப எப்படி இருக்கு? எப்படி ஒரு வித்தியா இருக்கு அப்படி தோணுதா? அவங்க தைரியத்தை பாராட்டணும். நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை. எங்க ஊர்லயும் பாத்தீங்கன்னா டிவிகள்ல என்டிகேல இருந்து மொத்தம் ஒரு 100 ஓட்டு இருந்திருக்கு. அவர் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றாரு. முயற்சி எடுத்துக்கிட்டோம், அவரோட முயற்சிக்கு வாழ்த்துப்போம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அடுத்து யாரா இருந்தாலும் வெற்றி தோல்வி யாருக்கானோ ஒரு ஆளுக்கு தான். வெற்றி ஒரு ஆளுக்கு வரும், தோல்வி மற்றவங்களுக்கு வரும். வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள், தோல்வியோடதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ இவ்வளவு வாட்டி களத்துல தோத்துறதுனால இன்னும் எலெக்ஷன் நிக்கிறாரு சீமான். அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? அவர் எதனால தோக்குறாருன்னு நினைக்கிறீங்க? அது அவரோட இன்டென்ஷன், எதுக்காக நிக்கிறாரு என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது. மக்கள் அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. யார் வரணும் மக்கள் விரும்புறாங்களோ அவங்க தான் வரணும். யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம், ஆனா வர வேண்டியவங்க தான் வரணும். முதல்ல மெயின் அதுதான். இப்போ வந்து சீமானோட வெற்றியை பறிக்கிறதுக்கு காரணம் விஜய் திரைக்கவர்ச்சி கொண்டு வந்து விட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, யங்ஸ்டர்ஸ் வந்து திருப்பி விட்டாங்க. ஒன் டைம் 19-21 கமலஹாசனை கொண்டு வந்தாங்க. கமலஹாசன் வரலைன்னா கூட அவர் 8.2 வந்து 10 ஆயிருக்கும். இந்த டைம் வந்து மொத்த கேம் அவர் பக்கம் இருந்திருக்கும். அந்த விளையாட்டு, அரசியல் விளையாட்டு வந்து அவர் பக்கம் இருந்திருக்கும். இந்த டைம் என்ன ஆச்சு, விஜய் கொண்டு வந்துட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் இல்லை, குழந்தை என் பையன் முதற்கொண்டு டிவி என் வீட்டுல என் பையன் டிவி நோட்டிச்சு வச்சுட்டு விசில் அடிச்சுட்டாங்கிறான். ஆனா அது வந்து மாற்றத்துக்குண்டான அறிகுறியே கிடையாது. அவர் வந்தது நான் வரவேற்கத்தக்கதுதான். எங்க ஊர் பெருந்தர், நான் வந்து ஊட்டி ஆட்சி மாறது சந்தோஷம் தான் ப்ரோ. ஆட்சி மாறது சந்தோஷம் தான். சும்மா நகையை கொடுக்குறேன், சிலிண்டரை கொடுக்குறேன், எதுக்கு கொடுக்குற? கஷ்டப்படுற சாப்பிட்டு போ. ஒரு நல்ல நான் இப்போ 30+ எனக்கு கரெக்டான எனக்கு வேலை கிடைச்சிருந்தா இன்னைக்கு நான் வந்து ஒரு பெருமையா சொல்லியிருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் வந்து எனக்கு மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையல. என்ன காரணம்னு கேட்டா, ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் இலவசம். இப்ப அதைத்தான் அவரு கொண்டு வர்றாரு. 6 சிலிண்டர் சொல்றாரு, ஒரு பவுன் நகைங்கிறாரு, கிராம் தங்கங்கிறாரு, பட்டு புடவைங்கிறாரு. வேண்டாம், மாதம் 2500ங்கிறாரு. மறுபடியும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ், அதாவது தொண்டர்கள் கலைஞ்சிருவாங்க, வளருவாங்க. அப்படி ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு டைம் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்த டைம் 60 லட்சம் ஓட்டு வாங்கினா கூட நாங்கள் வளர்ந்துருக்கிறதா. இவ்வளவு வாட்டி தோல்வியை பார்த்தாலும் இன்னமும் ஒரு ஸ்டாண்ட் பண்றாரு. அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான். ஏன்னா ஒரு தோல்வியை பார்த்து பயந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஊரை வந்து காப்பாற்ற முடியும், நம்ம எக்கனாமிக்கல் டெப்ட் எல்லாம் வந்து எப்படி அடைக்க முடியும்? இப்போ தமிழ்நாடு தான் வந்து நம்பர் 1 டெப்ட்ல இருக்குது நம்ம இந்தியாவிலேயே வந்து ஸ்டேட்ல. அந்த டெப்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ டிஎம்கே தான் வந்து அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதை எப்படிலாம் வந்து அடைக்கிறான்னு பார்க்கும்போது அவர் ஐடியலிஸ்டா ரொம்ப 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 நல்ல விஷயம் தான். ஆனா என்னன்னு சொல்றது, மேபி அவர் அந்த பேசுறதுதான் அந்த பிரச்சனையே. அவர் கரெக்டா வந்து போய் அப்ரோச் பண்ணி பீப்புளை வந்து நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாங்கன்னா நிறைய பேர் அவருக்கு ஓட்டு பண்ண ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அவர் பண்ண ரெடியா இல்லை. நாம் தமிழ் கட்சி இந்த வாட்டி தோத்தாலும் இன்னமும் களத்தில் நிற்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய நம்பிக்கை வந்தா ஏதாவது செய்வோம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆக்சுவலா வாய்ப்பு கொடுக்கல. டிவிக்கு இப்ப வந்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் கொடுக்கலாமே, அவ்வளவுதான். இல்ல, நான் இந்த தடவை எனக்கு ஓட்டே வரல, அதனால நான் போடல. மறுபடியும் நம்பிக்கையோட நிப்பாரு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வரும்போது வாய்ப்பு கொடுங்க. அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரோ. அவர் களத்துல நிற்கிறாரு, ஒரு நம்பிக்கை தான். எப்ப இருந்தாலும் ஜெயிச்சாலும் மக்களுக்காக செய்யணும், அதாவது நம்பிக்கையோட ஒரு களத்துல வந்துட்டு இருக்கிறாரு. மக்கள் நம்பி அவங்கள வந்து கலக்கி விட்டுறாங்க. எதனால அவரோட தோல்விக்கு என்ன மெயின் ரீசனா இருக்கும் நினைக்கிறீங்க? அவருடைய எப்படின்னு சொல்றதுன்னா, அவரோட பேச்சு திறமை ஒண்ணு அதிகமா செயல்படுத்தணும். அவர் திறமையை கொஞ்சம் கைவிட்டு பேசுறாரு. அதிகமா ஒன்னும் அவரு பேசணும், மக்களுக்காக நம்பிக்கை கொடுக்கணும் அவரு பேச வார்த்தையில. விஜய் உள்ள வந்ததுனால சீமான் தோல்வி. விஜய் வந்து படம் நடிச்சிருந்தாரு. அந்த ரசிகர்கள் வந்து அதிகமா செய்வாருன்ட்டு அந்த ரசிகர் அதிகமா போட்டோ சேர்ந்து அவருக்காக எதிர்பார்க்கறாங்க. சீமான் அது மாதிரி இல்ல, ஏதோ சிறப்பா நடிச்சாரு, அவரு வாய்ப்பு இருந்துட்டாரு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்காக செய்யல வந்தாரு. ஆனா மக்கள் கைவிட்டாங்க. விஜய் வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்லை. ஆனா விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் வந்தாரு. கொஞ்சம் மக்கள் ரசிகர்கள் போட்டு சேர்த்து கொஞ்சம் அரசியலுக்கு வந்து
இப்போ நிறைய பேர் பணம் இலவசம் அந்த பக்கம் போயிட்டாங்க, அதனாலதான் சீமானோட தோல்வி காரணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி சொல்ல விருப்பம் இல்லை. அத பத்தி என்னன்னா, சீமான் நிறைய குரல் கொடுக்கறாரு. ஆனா பெருசா வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில போய் சேரல. அவர் கொடுக்குற குரல் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில போய் சேரல. அதான் மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? நீங்க ஏன் மக்களிடம் போய் சேரல? அது எனக்கு தெரியல. மேபி வந்துட்டு நியூஸ் சேனல்காரங்களா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அவர் பேசுறாரு இலவசத்தை வந்து ஒரு குறிப்பா வந்து அதை பத்தி சும்மா தடுக்கிறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா ரீச் ஆகல, அவரை பத்தி அதிகமா ரீச் ஆகல. இப்ப இலவசம் வேண்டாம், எதுவுமே தரமாட்டோம், அது பூர்ண மதம் எல்லாத்தையும் சொல்றாரு. இருந்தாலும் மக்கள் சீமானுக்கு இல்லாம புதுசா ஒரு கட்சிகளையும் தேடி போறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதியா இருக்க நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இவர் வேற பர்டிகுலர் விவசாயத்தை பத்தி மட்டும் பேசுறாரு. ஆனா பர்டிகுலர் அப்படி மட்டும் விவசாயம் அப்படி இலவசம் இதை எடுத்து பேசுறாரு. ஆனா பொதுவா எல்லாரும் ஒரே மதம் ஒரே கொள்கை அதை பத்தி பேசினா மேபி மக்கள்ல போய் ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். இப்போ போன தேர்தலையும் தோத்துட்டாரு, இந்த தேர்தலையும் தோத்துட்டாரு. இருந்தாலும் எலெக்ஷன் நிக்கிறார் அந்த காலத்துல. அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? அதே சேமா தான் இருக்கு நான் நினைக்கிறேன். மேபி எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம லாஸ்ட் இயர் கொடுத்த அதே ஒரு குரல் தான் இப்பயும் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரீச் பண்றதுக்கு ஒரு தகுந்த குவாலிட்டியா பாத்தீங்கன்னா அவர் இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. அவர் சொல்ற கருத்து கூட போய் சேர மாட்டிருக்கு. சீமானோட தோல்விக்கு என்ன மெயின் ரீசனா இருக்கும்? மெயின் ரீசன் நம்ம என்ன சொல்றதுன்னா, ரீசன் ஆகும் நம்மளுக்கு எதுவும் தெரியல. ஆனா இவ்வளவு தோல்வியை பார்த்தாலும் இன்னமும் களத்தில் நிக்கிறாரு. அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? எந்த அரசியல் தலைவர் இவ்வளவு நாள் தோல்வியிலே இருந்தது, ஒண்ணு எதிர்கட்சியாகவும் நாலு கட்சியாகவும் ரொம்ப நாள் தோல்வியிலே இருந்தது, இருந்தாலும் களத்துல போர்ஸா நிக்கிறாங்க. அதை பார்க்கறப்ப எப்படி இருக்கும்? அதை நம்ம தைரியத்தை பாராட்டலாம். அவருடைய கொள்கை வந்து எனக்கும் அப்ப நான் வந்து 2021 எலெக்ஷன்ல வந்து அவருக்கு நானும் மொத்தம் 2 ஓட்டு அவருக்கு தான் போட்டுருக்கேன். இப்ப வந்து டிவி ஓட்டு போட்டுருக்கேன். ஆமா. இப்போ இவ்வளவு வாட்டி தோத்ததுனால கூட நிக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க, இன்னும் அவர் கூட நிக்கிறாங்கல்ல, அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு? எப்படி ஒரு வித்தியா இருக்கு அப்படி தோணுதோ? அவங்க தைரியத்தை பாராட்டணும். நம்ம வந்து சொல்றதுக்கு இல்லை. எங்க ஊர்லயும் பாத்தீங்கன்னா டிவிகள்ல எண்ணிக்கையில இருந்து மொத்தம் ஒரு 100 ஓட்டு இருந்திருக்கு. அதுல நாங்க ஒரு சில பேர் மட்டும் தான் டிவிக்கு போடுவோம். இதை மாத்திக்கிட்டா சீமான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் இருக்கு. இதை மாதிரி அவர் வந்து இப்போ விஜய் ரசிகரை பத்தி தப்பா பேசுறதும், சாட்டை தூரம் வந்து ரொம்ப இழிவா பேசியிருக்காரு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அவர் வந்து விஜய் வந்து ஸ்பிரிட்ஸா வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் தாழ்த்தி பேசுறதுனால அவங்களுக்கு வந்து ஓட்டு வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். அவர் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்றாரு. முயற்சி எடுத்துட்டோம், அவரோட முயற்சிக்கு வாழ்த்துப்போம். மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. அடுத்து யாரா இருந்தாலும் வெற்றி தோல்வி யாருக்கானோ ஒரு ஆளுக்கு தான். வெற்றி ஒரு ஆளுக்கு வரும், தோல்வி மற்றவங்களுக்கு வரும். வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள், தோல்வியோடதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ இவ்வளவு வாட்டி களத்துல தோத்துறதுனால இன்னும் எலெக்ஷன் நிக்கிறாரு சீமான். அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? அவர் எதனால தோக்குறாருன்னு நினைக்கிறீங்க? அது அவரோட இன்டென்ஷன், எதுக்காக நிக்கிறாரு என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது. மக்கள் அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. யார் வரணும் மக்கள் விரும்புறாங்களோ அவங்க தான் வரணும். யார் வேணாலும் முயற்சி பண்ணலாம், ஆனா வர வேண்டியவங்க தான் வரும். ஏன்னா எனக்கு அப்புறம் என் பையன் இருக்கான், என் பையனுக்கு அப்புறம் என் பையன் சொல்லி நாங்க பார்க்க போறது இல்லை. என் பையனோட எதிர்காலம் எனக்கு தெரியாது. என் பையனுக்கு பையன் பிறப்பான போல எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட்டு எல்லாத்தையும் தாண்டி எல்லாத்தையும் பாதி தொலைச்சி நம்ம எல்லாத்தையுமே கலாச்சாரத்தையும் தொலைச்சி இன்னொரு கட்டத்துக்கு தாண்டி போயிட்டு இருக்கோம். ஃபாரின் கல்ச்சர்னு போகிறோம். ஃபாரின் கல்ச்சரில் இருக்கிறத அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம மக்கள் எல்லாத்தையும் வந்து பாதி மது கட்டுமைக்கிட்டாங்க முதல்ல. மெயின் அதுதான். இப்போ வந்து சீமானோட வெற்றியை பறிக்கிறதுக்கு காரணம் விஜய் திரைக்கவர்ச்சி கொண்டு வந்து விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. யங்ஸ்டர்ஸ் வந்து திருப்பி விட்டாங்க. ஒன் டைம் 19, 21 கமலஹாசனை கொண்டு வந்தாங்க. கமலஹாசன் வரலைன்னா கூட அவர் 8.2 வந்து 10 ஆயிருக்கும். இந்த டைம் வந்து மொத்த கேம் அவர் பக்கம் இருந்திருக்கும். அந்த விளையாட்டு அரசியல் விளையாட்டு வந்து அவர் பக்கம் இருந்திருக்கும். இந்த டைம் என்னாச்சு, விஜய் கொண்டு வந்துட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் இல்லை, குழந்தை என் பையன் முதற்கொண்டு டிவி என் வீட்டுல என் பையன் டிவி நோட்டீஸ் வச்சுட்டு விசில் அடிச்சுட்டு இருக்கிறான். ஆனா அது வந்து மாற்றத்துக்குண்டான அறிகுறியே கிடையாது. அவர் வந்தது நான் வரவேற்கத்தக்கதுதான். எங்க ஊர் பெருந்தர், நான் வந்து ஊட்டி ஆட்சி மாறது சந்தோஷம் தான் ப்ரோ. ஆட்சி மாறது சந்தோஷம் தான். சும்மா நகையை கொடுக்குறேன், சிலிண்டரை கொடுக்குறேன், எதுக்கு கொடுக்குற? கஷ்டப்படுற சாப்பிட்டு போ. ஒரு நாள் நான் இப்போ 30+ எனக்கு ஒரு கரெக்டான வெளிச்சு எனக்கு வேலை கிடைச்சிருந்தா இன்னைக்கு நான் வந்து ஒரு பெருமையா சொல்லியிருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் வந்து எனக்கு மாதிரி மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அடையல. என்ன காரணம்னு கேட்டா, ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் இலவசம். இப்ப அதைத்தான் அவரும் கொண்டு வர்றாரு.
6 சிலிண்டர் சொல்றாரு, 1 பவுன் நகைங்கிறாரு, கிராம் தங்கங்கிறாரு, பட்டு புடவைங்கிறாரு. வேண்டாம், மாதம் 2500ங்கிறாரு. இதெல்லாம் சீமான் தோத்துட்டாருன்னா மறுபடியும் அவருக்கு இருக்க நிறைய ஃபேன்ஸ், அதாவது தொண்டர்கள் கலைஞ்சிருவாங்க. இல்ல, வளருவாங்க. அப்படி ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு டைம் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கோம், இந்த டைம் 60 லட்சம் ஓட்டு வாங்கினா கூட நாங்க வளர்ந்துருக்கிறதா என்ன? அவரோட பேச்சு தான் ஒரே ஒரு ரீசன். அவர் கரெக்டா அப்ரோச் பண்ணாருன்னா, நானே வந்து ரொம்ப ஒரு அவரோட இதெல்லாம் வந்து பார்த்து ஒரு அன்பையர்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டைம்ல. அவர் வந்து கரெக்டா வந்து அவர் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா நானே கூட வந்து ஓட்டு போட்டிருப்பேன். பட் ஆனா அவர் அதை சொல்லலை. அதான் அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு டிராபேக்கு. அது மட்டும். நீங்க என்ன பாயிண்ட்ல வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணீங்க? என்ன பாயிண்ட்ல பண்ண வேணாம்னா, என்ன சொல்றது, ஒரு இம்மெச்சூரா இருந்தது அவரோட பேசுறது. அவர் சொல்ற ஐடியாலஜி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டானது அந்த எல்லாருக்கும் நான் வந்து ஏன் எங்கெங்க இப்போ ஐடி ஃபீல்டில் போய் இது பண்றீங்க, நம்ம ஊர்ல எவ்வளவு நல்லா இருக்கு, அதை வந்து ரெனியூ பண்ணிட்டு அதை நம்ம அக்ரிகல்ச்சர் வேண்டாம், எவ்வளவு இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ சோழர்கள்லாம் இருந்ததோ அந்த மாதிரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த தமிழர் பண்பாடை வந்து ஒரு இது பண்றேன்றாரு. பட் ஆனா எப்படி சொல்றது, இந்த ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச்சிங் வே கிடையாது பீப்புளுக்கு. அவங்க அப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து யாரெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே ஆளுங்க மட்டும்தான் இப்பயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு புது ஆளுங்க வந்து போயிட்டு கேஸ் பண்றதுக்கு வந்து அவர் எதுவுமே பேசல. அதுதான் அவர்கிட்ட பிரச்சனை. இப்போ இவ்வளவு வாட்டி தோல்வியை பார்த்தாலும் இன்னமும் ஒரு ஸ்டாண்ட் பண்றாரு, அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி தான். ஏன்னா ஒரு தோல்வியை பார்த்து பயந்துட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி வந்து ஒரு இவ்வளவு பெரிய ஊரை வந்து காப்பாற்ற முடியும், அண்ட் நம்ம எக்கனாமிக்கல் டெப்ட் எல்லாம் வந்து எப்படி அடைக்க முடியும். இப்போ தமிழ்நாடு தான் வந்து நம்பர் 1 டெப்ட்ல இருக்குது நம்ம இந்தியாவிலேயே வந்து ஸ்டேட்ல. அந்த டெப்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ டிஎம்கே தான் வந்து அதெல்லாம் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதை எப்படிலாம் வந்து அடைக்கிறான்னு பார்க்கும்போது அவர் ஐடியாலிஸ்டா ரொம்ப 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 நல்ல விஷயம் தான். ஆனா என்னன்னு சொல்றது, மேபி அவர் அந்த பேசுறதுதான் அந்த பிரச்சனையே. அவர் கரெக்டா வந்து போய் அப்ரோச் பண்ணி பீப்புளை வந்து நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நிறைய பேர் அவருக்கு ஓட்டு பண்ண ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அவர் பண்ண ரெடியா இல்லை. அந்த ஒரே ஒரு விஷயம். இந்த விஷயத்த மாத்திட்டாருன்னா சீமானுக்கு நானே ஓட்டு போறேன். கரெக்ட். இந்த பேசுறதுதான். என்ன பேசுறது, ஏன்னா பேசுறதா அவருக்கு திறமை. அவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பயங்கரமான அந்த ஐடியாஸ் தான் அதே இடத்துல தான் பேசுறாரு. அந்த மாநாட்டில் தான் வந்து அதையும் பேசுறாரு. அண்ட் இந்த ரொம்ப இந்த ட்ரோல் மெட்டீரியலாகவே அவர் ஆயிட்டாரு. வர வர அந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்தாலே அவர் சொன்ன இந்த அவன் வந்து என் தம்பி தான், என்னோட கதையை தான் கேஜிஎஃப் படம் எடுத்து வச்சிருக்கான், அதெல்லாம் தவிர்க்கலாம். ரொம்ப தயவு செஞ்சு அதெல்லாம் தவிர்த்துட்டாங்கன்னா நானே கூட ஓட்டு போடுவேன். அதான் நாம் தமிழ் கட்சி இந்த வாட்டி தோத்தாலும் இன்னமும் களத்தில் நிற்கிறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய நம்பிக்கை வந்தா ஏதாவது செய்வோம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஆக்சுவலா வாய்ப்பு கொடுக்கல. டிவிக்கு இப்ப வந்தவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கும் கொடுக்கலாமே. அவ்வளவுதான். இல்ல, நான் இந்த தடவை எனக்கு ஓட்டே வரல, அதனால நான் போடல. மறுபடியும் நம்பிக்கையோட நிப்பாரு நினைக்கிறேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வரும்போது வாய்ப்பு கொடுங்க. அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? மாட்டி மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரோ. போன எலெக்ஷன் தோற்றாரு, இந்த எலெக்ஷன் தோற்றாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னமும் களத்தில் நிற்கிறாரு. அவர் களத்துல நிற்கிறா ஒரு நம்பிக்கை தான். எப்ப வந்தாலும் ஜெயிச்சாலும் மக்களுக்காக செய்யணும், அதாவது நம்பிக்கையோட ஒரு களத்துல வந்துட்டு இருக்கிறாரு. மக்கள் நம்பி அவங்கள வந்து கலக்கி விட்டுறாங்க. எதனால அவரோட தோல்விக்கு என்ன மெயின் ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய எப்படின்னு சொல்றதுன்னா, அவரோட பேச்சு திறமை ஒண்ணு அதிகமா செயல்படுத்தணும். அவர் திறமையை கொஞ்சம் கைவிட்டு பேசுறாரு. அதிகமா ஒன்னும் அவரு பேசணும், மக்களுக்காக நம்பிக்கை கொடுக்கணும் அவரு பேச வார்த்தையில. இப்ப விஜய் உள்ள வந்ததுனால சீமான் தோல்விட்டாங்க. விஜய் வந்து படம் நடிச்சிருந்தாரு. அந்த ரசிகர்கள் வந்து அதிகமா செய்வாருன்ட்டு அந்த ரசிகர் அதிகமா போட்டோ சேர்ந்து அவருக்காக எதிர்பார்க்கறாங்க. சீமான் அது மாதிரி இல்ல, ஏதோ சிறப்பா நடிச்சாரு, அவரு வாய்ப்பு இருந்துட்டாரு. அதனால இதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்காக செய்யல வந்தாரு. ஆனா மக்கள் கைவிட்டாங்க. விஜய் வந்து சீமானுக்கு போட்டு அதிகமா அப்படிலாம் சொல்ல முடியாது, வாய்ப்பு இல்ல. ஆனா விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் வந்தாரு. கொஞ்சம் மக்கள் ரசிகர்களை போட்டு சேர்த்து கொஞ்சம் அரசியலுக்கு வந்து இப்போ நிறைய பேர் பணம் இலவசம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால சீமானோட தோல்வி காரணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி சொல்ல விருப்பம் இல்லை. அத பத்தி என்னன்னா, சீமான் நிறைய குரல் கொடுக்கறாரு. ஆனா பெருசா வந்து அவர் வந்து மக்கள் மத்தியில போய் சேரல. அவர் கொடுக்குற குரல் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில போய் சேரல. அதான் மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? நீங்க ஏன் மக்களிடம் போய் சேரல? அது எனக்கு தெரியல. மேபி வந்துட்டு நியூஸ் சேனல்காரங்களா இல்ல என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அவர் பேசுறாரு இலவசத்தை வந்து ஒரு குறிப்பா வந்து அதை பத்தி சும்மா தடுக்கிறாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா மக்கள் அதிகமா ரீச் ஆகல, அவரை பத்தி அதிகமா ரீச் ஆகல. இப்ப இலவசம் வேண்டாம், எதுவுமே தரமாட்டோம், அது பூர்ணமத்தோட எல்லாத்தையும் சொல்றாரு. இருந்தாலும் மக்கள் சீமானுக்கு இல்லாம புதுசா ஒரு கட்சிகளையும் தேடி போறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மேபி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதியர்கள் நினைக்கிறேன். ஏன்னா
கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லிம்ஸ் இருக்காங்க. இவர் வெறும் பர்டிகுலர் விவசாயத்தை பத்தி மட்டும் பேசுறாரு. ஆனா பர்டிகுலர் அப்படி மட்டும் விவசாயம் அப்படி இலவசம் இதை எடுத்து பேசுறாரு. ஆனா பொதுவா எல்லாரும் ஒரே மதம் ஒரே கொள்கை அதை பத்தி பேசினா மேபி மக்கள் போய் ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். இப்போ போன தேர்தலையும் தோத்துட்டாரு, இந்த தேர்தலையும் தோத்துட்டாரு. இருந்தாலும் எலெக்ஷன் நிக்கிறாரு அந்த களத்துல. அந்த குவாலிட்டி எப்படி பாக்குறீங்க? அதே சேமா தான் இருக்கு நான் நினைக்கிறேன். மேபி எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம லாஸ்ட் இயர் கொடுத்த அதே ஒரு குரல் தான் இப்பயும் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ரீச் பண்றதுக்கு ஒரு தகுந்த குவாலிட்டியா பாத்தீங்கன்னா அவர் இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. அவர் சொல்ற கருத்து கூட போய் சேர மாட்டிருக்கு. என்ன மாத்திக்கிட்டா சீமான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உங்க பெர்ஸ்பெக்டிவ்? என்னவா மேபி அவர் களத்துல இறங்கி நான் வந்து இதை செய்வேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா மேபி ரீச் ஆவாருன்னு நினைக்கிறேன்.